யாருப்பா கொண்டு போயா சாப்பிட்டு நீங்க ஊருக்கு மதிய சாப்பாடை கொடுத்துட்டு என்னப்பா பிள்ளை யாருக்கு என்ன செய்யணும் பையனுக்கு இன்னொரு தடவை கால் வரலாம் ஆதியாட்டங்கும் வாழ்க்கையடா உன் வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன் 3 வருட காலமா ஏமகால தூதனுடைய பாதிப்புகளால உடலாலும் மனதாலும் வேதனையும் துயரமும் உன் குடும்பத்துக்குள்ள நடந்து யாருக்கு சொன்னா வருத்தப்படுவியா? ஒரு பாட்டு பாடின நீ கேட்டியா? ஆடி ஆட்டங்கும் வாழ்க்கையடா ஆரடி நீளமே சொந்தமடா. நீ வந்து அந்த பாட்டை பாடின. அதனால ஏமகால தூதர் 3 ஆண்டு காலங்களாக உன் வீட்டு வாசலையும் முன்வாசல் பின்வாசல் 3 இடங்களும் நிற்கிறார். விலக முடியுமா என்று கேட்டேன். இல்ல, என் தேவை இங்க இருக்கிறது, எடுக்காமல் போக மாட்டேன் என்று உரைக்கிறார். யாரும் கண்ணுக்கு தெரியுதாங்க? உன் பையன் அரசு உத்தியோகத்துக்கு போயிடுவான்ப்பா. நான் அரசு உத்தியோகத்துக்கு போறான்னு சொன்னேன், போயிட்டான்னு நான் சொல்ல. அந்த வேலையை வாங்கித்தாரேன். அவன் மனதுல இப்ப உற்சாகம் இல்லாமல் மைண்ட் அப்செட் ஆகி உட்கார்ந்து இருக்கிறான். நம்ம சொல்றதை கேட்காம அவன் மண்டையவே ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். அவனுடைய மனதை திருப்பி தெளிவான வழியில உருவாக்கி அவனை வேலையில போய் உட்கார வச்சா போதுங்களா? கால் வரலாம். இந்த கனியை கொண்டு வீட்டுல வை. அவன் மனசு எழுச்சியாகும். தொடர்ந்து அவனுடைய உத்தியோகத்தை நாடுவான். அடுத்து கருதாமிக்கு அதே மாதிரி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அமைச்சு தரணும் கேட்டு வந்த பெண்ணடி கல்யாணம் முடிச்சு வைக்கணுமா? கல்யாணத்தை பத்தி காட்டுவது யாரு? கண்ணிழந்த மனிதன் புத்தி ஓவியம் வரைந்தார். பையனுடைய ஜாதகம் எங்க இருக்கு? வெளிப்படத்தில் கண்ணு கொடுக்கிற மச்சம் இருக்கா பையனுக்கு? உங்க பையனுக்கு வெளிப்படத்துல மச்சம் இருக்குல்ல? கால் இருக்கு. வா, 3 ஜாதகம் வருது. ஒண்ணு ரஜு பொருத்தம் இல்லை, இன்னொன்னு 7 பொருத்தம் தான் இருக்கு. ரஜு பொருத்தம் உள்ள கல்யாணத்தை நம்ம முடிச்சிருக்கோம். ஆவணிக்குள்ள பூமாலை கொடுத்து பொன்மாலை வழங்கி மணமாலை கொடுத்து மங்களமா வாழ வச்சா போதுங்களா? முடியும். வெற்றிவேல் முருகனுக்கு சாப்பாடை பத்தி சந்தோஷமா பாமா. அதிசயம் காண்பார் நாளை உலகின் இங்கே யார் மாற்றுவார்? ஆதையே அலை போலே கோதரம் நாமல்லாதன் மேலே உடம்போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. என்ன படிச்சிருக்கான் தம்பி? அவன் கத்தா படிச்சு டிகிரி படிச்ச வேலைக்கு போனா ஆசைப்படுறாங்க. வாமா, அவனுக்கு தொழில் அமையும். அவனுடைய படிப்புக்கு தகுந்தாற் போது ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை இருக்கு. அந்த முயற்சியை செய்து அவனுக்கு அந்த வேலையை வைத்திருந்தா போதுமா? என்ன
வேற என்ன செய்யணும்? வீடு வந்துடும். ஆனா இவருக்கு லவ் பண்ணி கல்யாணம் முடிப்பான், என்ன செய்யலாம்? பண்ற மாதிரி பார்க்கணுமோ? அவன் பார்க்கறது நம்ம அரேஞ்ச் பண்ணி முடிச்சிருவோம். சந்தோஷமா நடக்கும், வெற்றியா நடக்கும், அவன் உள்ள உயர்ந்து வரும். அங்க நிற்கும் உன்னை கூப்பிட்டு கேட்டேன், உன் புருஷன் என்ன செய்யலாம், எங்க இருக்கான்னு கேட்டேன். எதுக்கு நம்மளை இப்படி கேட்கிறாரு? அப்படியா கோபப்பட்டு அவர் மண்டையை திருத்தி கொண்டு வந்து விட வைக்க. எங்க இருந்து கேட்டாலும் ஒரு காரணம் சொல்றேன். உடம்புல ஒரு பக்கம் வலி வேதனை யாருக்கு? யாருக்கு? எந்த பக்கம்? யாருமா? யார் யாரு? வரலாம். மங்காள அம்மனுக்கு அடியில பொங்க வச்ச சங்கீதம் படிக்க சொல்லி சங்கீதம் கொடுப்பாய. ஜெய் ஜடா, ஜெய் ஜடா. என்னப்பா முடிவுல வர? ஊர் எல்லையில போன உடனே அவரை நடந்து பக்கம் பார்க்காம அந்த ஊர் போய் படைய முடியாது. ஜெய் ஜடா, ஜெய் ஜடா. வரலாம். கொட்டாவியா வருது ஒரு மகாலட்சுமி கலாச்சாரமே இல்லை. உழைக்கிற பொருளா வீட்டுல தங்க மாட்டேன். மனவேதனையும் தொழில் நஷ்டமும் பிள்ளைகளுக்குள்ள போட்டியும் பொறாமையும் என்ன செய்யணும்? இந்த தொழிலை நான் வளப்படுத்தி தந்தது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. சந்தோஷமா இருக்கு. காலம் காத்துல என்ன ஏற்போல வச்சிருப்பானா? பையன் சொன்னபடி கேட்க மாட்டான். அவன் ஒரு லட்சியத்துல இருந்துகிட்டு இருக்கான். ஒரு பெண் மீது மனம் பற்றுடையவனாக இருக்கிறான். அவன்கிட்ட விடுதலை ஆகிறது வரை உங்களை பெருசா நினைக்க மாட்டான். ஏன் கடவுளையே பெருசா நினைக்க மாட்டான். அந்த அளவுக்கு மன வலிமையோடு இருக்கான். என்ன செய்வோம்? அந்த பிள்ளைய அவருக்கு செல்ல பண்ணிடுவோமா வேண்டாமா? மாத்தி கொடுக்குறோமா? கால் நம்மளா விட்டாங்கயா இதுவரை போக ஆதாரம் உன் பையனை மாத்திடுவோம். பௌர்ணமிக்கு முதலாளி இடையே வந்து பாருங்க. ஜெயிச்சுட்டாரு, பிள்ளைய நல்லா ஆயிட்டாரு. வேற என்னப்பா வேணும்? தொழில நல்லா ஆயிட்டாரு, செல்வமா இருக்கும். கருதாமிக்கு கருதாமிக்கு ஈரோடு இல்லை, ஈரோடு 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 மட்டும் ஈரோடாப்பா அப்படியா? ஈரோடா எங்க இருக்கு? ஈரோடு. நீங்க அண்ணாச்சி அண்ணாச்சி நீங்க ஈரோடா? நீங்க உட்காருங்க. ஈரோடு தான் நான் வளர்த்தேன். ஈரோடு ஈரோடு ஒண்ணு. இருமா இருமா இருமா. தன்னுடைய பிள்ளையினுடைய வளர்ச்சியை பற்றி காட்டுவது யாரு? வாங்க. காரணம் அதான் வளர்ச்சியை பற்றி வளர்ச்சினாங்க. உலக வாழ்க்கை வளர்ச்சி
இந்த வார்த்தைகள்லாம் நம்ம தொடரும் எதுமா இருக்காது. அண்ணா நீங்க அறுபதையா கால் பண்ணுறீங்க, ஒரு மகளோட கால் பண்ணுங்க. நெஞ்சமிருக்கு துணிவாக வரலாம். பக்கத்துல மூன்று முக்கு சாலை, அதுல இடது பக்கம் போனா உங்களுடைய ஊருக்கு நேர போனா ஒரு அந்த எல்லைக்குள்ள போகும்போது கொஞ்சம் விவசாய இடங்கள் தெரியல இருக்கா? விவசாய இடங்கள் அந்த இடங்களை தாண்டி போகும்போது நான் கருப்பசாமி அங்க வாங்கினா கர்மராயன் இருக்குன்னா உன் வீட்டுக்குள்ள நான் போய் பார்த்தேன். எதிர்பாராம மூளையில நரம்பியலையோ வளர்ச்சியிலோ ஒரு பாதிப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கா. இந்த வளர்ச்சி போக போக மாறும்னு சொல்லிட்டாங்க. ஆனா அது மாறும் மாறாதுங்கிற தெளிவு எங்களுக்கு கிடைக்கலையே ஐயா. நாங்களும் எவ்வளவோ முயற்சி, எங்க அறிவுக்கு எட்டுன மட்டும், தொலைக்கு எட்டுன மட்டும் நாங்க போய் பார்க்கிறோம். ஆனா எங்களுக்கு தெளிவு கிடைக்கல, ஒரு மாற்றமும் கிடைக்கல. இந்த வாழ்க்கை இப்படித்தான் இருக்குமா, மாறுமா, இது எந்த தலைவிதியில வந்துச்சோ, ரொம்ப வேதனையா இருக்கு, வெளியில தரகாட்ட முடியலையே கருப்பசாமி அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு என்னை பார்க்க வந்திருக்கியா. யார பத்தியும் கவலை இல்லை. அறுவை சிகிச்சையின் மூலமாக அது சரியாக மாத்திரை மருந்துகளை கொடுத்து மூளைக்கு ஓய்வு கொடுத்தால் சீராகும் என்று மாத்திரைகளை சாப்பிட்டு பார்த்தாலும் தூக்கமும் வரமாட்டுக்கு படுக்கையே ஏற்படும். எதிர்பார்க்காமல் எந்திரிச்சு உலாவுடன், எதிர்பார்க்காமல் பேசுவது, தன்னிச்சைப்படி நடத்துவது, கட்டுக்கடங்காத மனோநிலைகளோடு தெரிவது, இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நடக்கும். இந்த நிலைகளை அடக்கி நான் அமைதிப்படுத்தி தெளிவுபடுத்தி இருந்தா போதும்தான் வெற்றியாகி காலம். வரலாம் பக்கத்துல இந்த சாப்பாடை முடித்து ஊருக்கு போயிட்டு சிவன் கோயிலுக்கு இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை சனிக்கிழமை காலையில போய் பார்த்து உன் பையன் பேருக்கு ஒரு அர்ச்சனை 8 சனிக்கிழமைகள் தீபம் போடு, வீட்டில் வெற்றி நடக்கும். மாத்திட்டார் கர்மசாமிக்கு மாறிடுவான், சந்தேகமே இல்லை. நல்லா கை நிறைய பணம், நல்லா சாப்பாட முடிச்சு. அதே ஈரோடு எல்லை என் தொழிலும் என் கடனும் தீரணும் அப்படின்னு கேட்கணும். கடன் பட்டு மனவேதனை அடைந்தது. திருநாம சுமையோடு எந்தளாடும் கூட்டத்தோடு என்னடா வண்டி வச்சிருக்கிறேன். வண்டி வாகன தொழில் பாக்கியாரி அப்போ வண்டி உருண்டோட ஜாடி தேவை. வா என்ன வேணும்? பணம் கொடுப்பா. இப்போதைக்கு உனக்கு காலத்துறைகள் சரியில்லாம இருக்கு.
இனிமேல் உன்னை நான் அரெஸ்ட் பண்ணாம காப்பாற்றுவேன். அப்படியா? வண்டி வாகனம் தொடர்பான வழக்குல உன்னை உறுதிக்கு போடுவாங்களா? அதுல மாட்டாம உன்னை காப்பாத்துறேன். நீ நேர்மையா தான் இருக்கிறாய். உன் நேர்மைக்கு நான் பலன் தருவேன். என்ன பௌர்ணமிக்கு முன்னாடி என்னை பார். ஒன்றும் செய்ய முடியாது. ஆபத்து இல்லாம காப்பாற்றுறேன். அதே ஈரோடு எல்லை தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது. உனக்கு என்னமா வேணும்? பிள்ளை எங்க இருக்காரு? வடிவேல் முருகனை நினைத்தேன். வரலாம். பழனிமலை சன்னிதானத்துக்கு எதுவும் செய்யணுமா? பழனிமலை ஆண்டவனுக்கு எதுவும் வேண்டுதல் இருக்கா? முருகனுக்கு செய்யணும். வடிவேல் முருகனை நினைத்து செய்யணும். எங்க இருக்காரு முருகன்? வடிவேல் முருகனை நினைத்து வரலாம். நீ கேட்கிற வார்த்தை கொடுத்து உத்தரவாயிடுது. என்ன வேணும்? கண்ண முடிக்கா கொஞ்சம். சில வேளைகளில் பிராணம் முட்டுகிறது. மூச்சு சம்பந்தமான பிடி பிரச்சனை வருவது போல தோன்றுது. வீட்டுக்குள்ள ஏதேனும் கண்டங்கள் ஏற்பட்டுமோங்கிற பயம் தோன்றுது. இந்த நிலைகளுக்கு ஏதோ செய்முறை கோளாறுகள் இருக்குன்னு உன் மனத்துல பட்டு உண்மைதான். நீக்கித்தாரேன். பௌர்ணமிக்கு முன்னாடி என்னை வேலை கிடையாது. பிள்ளைய பத்தி கேட்டு அங்கே நினைக்க பௌர்ணமிக்கு போராடுவோம். சரி, பௌர்ணமிக்கு போராடுவோம். பணம் வந்துட்டேன் கையில. பாரு பாப்பா. இப்போதே காலம் வரலாம். என்னடா உன் பஸ் ஸ்டாண்டுக்கு இடது புறத்துல கற்பூரத்தை கொளுத்தி வைக்காங்க என் முன்னால. நான் இருக்கிற கருத்தாண்டி பஸ் ஸ்டாண்டுக்கு இடது புறத்துல உள்ள போனோன்னு ஒரு சின்ன கோயில் என் முன்னால கற்பூரத்தை கொளுத்தி வைக்கிறாங்க. கற்பராயனா கற்பனை சார்ந்து ஒரு சாமி இருக்கு. அதுல இருந்து உள்ளுக்கு போயிட்டா 17 கிலோமீட்டருக்கு அடுத்து போனா கற்கை கட்டிட்டு கர்நாடகம் வருதா? காலம் என்னப்பா வேணும் உனக்கு? உனக்கு தொழில் சம்பந்தமாக உனக்கு ஆவணி மாதம் நீ அமைதி வருவாய். தொழில் அமைச்சுக்காரு வெற்றிகரமா பௌர்ணமிக்கு முன்னாடி அமைப்பார். கருதானிக்கு லண்டன் மாநகர் லண்டன். உட்காருங்கம்மா. அங்கிட்டு போங்க. உங்க இடத்துல போய் உட்காருங்க. லண்டன் வாங்க. உன்னுடைய கட்டுமனையாகிய வீட்டுக்கு நான் போய் பார்த்தேன். என் தங்கை காளியினுடைய அருள் உங்களுடைய குடும்பத்திற்கு இருக்கு. 2.25 ஆண்டுகளாக
தொழில் சம்பந்தமான மனவேதனையும், பண நஷ்டம் சம்பந்தமான மனக்கோளாறும், உடல் சம்பந்தமான சந்தேக உணர்வுகளும் வீட்டில் நடக்குது. இவர்களுக்கு மாந்திரிகத்தால் எந்த செயல்களும் நடக்கவில்லை. இது இயல்பால் கிரக சார்ந்த நிலைகளால் ஏற்பட்ட விளைவுகள். இந்த நிலையிலிருந்து விடுதலையாக முடியும் என்பது உண்மையாகிவிட்டது. 6 மாதங்களுக்குள்ள இந்த உடல்நிலையை குணமாக்கி அறுவை சிகிச்சை இல்லாமல் ஆபத்து இல்லாமல் காப்பாற்றிருந்தா போதுங்களா? வெற்றியாகிட்டார். இந்த மகளுக்கு 2025க்குள் திருமண காலத்தை உருவாக்கி மங்களகரமாக என்னை நான் பார்க்க சென்றேன். காலம் வாமா மூணாவது முக்கா சாப்பிட பார்க்கலாம். கடவுள் உன்னுடைய மன நினைவுகளிலிருந்து இந்த அலர்ச்சி வெளியேறிடுது. இதிலிருந்து நீ சுருட்சமாக இருப்பார். உன் தொழில் நினைத்தபடி ஒழுங்காரமான நிறைந்த பணங்கள் மூளை மீசை மொழியை மூக்கிரட்டை சாரணை இவையெல்லாம் அழைச்சி கசாயம் ஒரு குடிக்கணும். 48 நாள் கிரியாட்டின் பவர் குறைச்சி மணி 1 சுட்டி பாப்பா